Morning students, properties of definite integral sixth property இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். Integral 0 to 2a f of x into dx is equal to integral 0 to a f of x into dx plus integral 0 to a f of 2a minus x into dx. இதுக்கான proof நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கலாம். is equal to integral 0 to 2a f of x into dx. இப்போ இந்த இன்டெக்ரலில் நம்ம ப்ராப்பர்ட்டி 3 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி எழுதும் அந்த இன்டெக்ரல், அதாவது நமக்கு ரியல் லைனில் நம்ம 0 இங்கே 2a இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்பிட்வீனா a இருக்கும் இல்லையா. அப்போ இந்த இன்டெக்ரல், அதாவது 0லேருந்து 2a வரைக்கும் உள்ள இந்த இன்டெக்ரலில் 2 இன்டெக்ரலாக நம்ம பிரித்து மார்க் பண்ண முடியும். அதாவது 0 to a அண்ட் a to 2a இப்படி மார்க் பண்ண முடியும் இல்லையா. ப்ராப்பர்ட்டி 3 நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இன்டெக்ரல் 0 to a f of x into dx plus integral a to 2a f of x into dx இப்படி நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கவனித்தோம் அப்படின்னா integral 0 to a f of x dx ப்ளஸ் செகண்ட், அதாவது இந்த இன்டெக்ரல் நம்ம இங்கே நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்டெக்ரல் கவனித்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 0 to a f of 2a minus x into dxன்னு இருக்குது. நமக்கு வந்து integral a to 2a f of x into dxன்னு இருக்குது. அப்போ இந்த இன்டெக்ரலை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 1ன்னு கொடுத்துக்கலாம். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, இன்டெக்ரல் 0 to 2a f of x into dx. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் இந்த செகண்ட் இன்டெக்ரல் இருக்கு இல்லையா ரைட் ஹேண்ட் சைடு, அதை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் a to 2a f of x into dx. இங்கே சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 2a minus y இப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா dx, அதாவது நமக்கு இங்கே dx இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸ்ன்ற அந்த வேரியபிளை ஒய்க்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸுக்கு சப்ஸ்டியூஷன் கொடுக்கும்போது dxும் நம்ம இங்கே நோட் பண்ணணும். இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா dx அப்படின்னு ஆகும். இங்கே 2a வேல்யூ 0ன்னு ஆகிடும். இங்கே மைனஸ் நம்ம நோட் பண்ணிடலாம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, லிமிட்டையும் நம்ம இங்கே நோட் பண்ணணும். இங்கே எக்ஸ், இங்கே ஒய், 2 லிமிட்ஸ். எக்ஸோட லிமிட் வந்து a to 2aன்னு இருக்குது. அப்போ ஒய்யோட லிமிட் எப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இதுலேருந்து ஒய்யினுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா a ஈக்குவல் டு 2a மைனஸ் ஒய் அப்படின்னு ஆகும். ஒய் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஏவை ரைட் ஹேண்ட் சைடும் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 2a மைனஸ் a அப்படின்னு ஆகும். இதனுடைய வேல்யூ a இல்லையா. அப்போ ஒய்யினுடைய வேல்யூவும் நமக்கு இங்கே ஏனே எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 2aன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 2aன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், 2a இஸ் ஈக்குவல் டு 2a மைனஸ் ஒய் அப்படின்னு ஆகும். ஒய்யை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 2a இந்த 2a அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2a ரைட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணும்போது மைனஸ் 2a அப்படின்னு ஆகும். அப்போ ஒய்யினுடைய வேல்யூ 0ன்னு ஆகும். அப்போ எக்ஸுக்கு 2a சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யினுடைய வேல்யூ 0 ஆகுது. இப்போ இந்த இன்டெக்ரலை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது லிமிட் எப்படி சேஞ்ச் ஆகுது, a to 0 இப்படி சேஞ்ச் ஆகுது. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம், 2a மைனஸ் ஒய்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இன்ட்டு dxக்கு பதிலாக மைனஸ் dy நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வெளில மார்க் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் இன்டெக்ரல் a to 0 f of 2a மைனஸ் ஒய் இன்ட்டு dy அப்படின்னு ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இந்த லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த இன்டெக்ரல் வந்து நெகட்டிவால் மைனஸ் சைனால் மல்டிப்ளை ஆகும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ இந்த லிமிட் வந்து 0 to a இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். f of 2a மைனஸ் ஒய் இன்ட்டு dy. இது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி படி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் லிமிட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி படி வேரியபிள் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால இன்டெக்ரல் வேல்யூ மாறாது இல்லையா. அதனால் இங்கே ஒய்க்கு பதிலாக நம்ம எக்ஸ்னே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்டெக்ரல் 0 to a f of 2a மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dx இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன வேல்யூ இருந்தது, இன்டெக்ரல் a to 2a f of x இன்ட்டு dx. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம நம்பர் 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து இதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த செகண்ட் இன்டெக்ரல் இல்லையா. இப்போ கவனிங்க, இன்டெக்ரல் 0 to a f of x dx இந்த டேர்ம் அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த செகண்ட் இன்டெக்ரல் நம்ம இப்போ நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இன்டெக்ரல் 0 to a f of 2a மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dx இப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்களோ அதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதாவது விச் இஸ் ஈக்குவல் டு RHS. நம்ம LHS இன்டெக்ரல் வேல்யூ எடுத்துக்கிட்டோம். இப்போ RHS வேல்யூ நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ராப்பர்ட்டி 6 டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இதை பேஸ் பண்ணி நமக்கு 2 ரிசல்ட் நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னா, இஃப் f of x is equal to f of
2a மைனஸ் எக்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் ப்ராப்பர்ட்டி 6 எப்படி நம்ம நோட் பண்ண முடியும்? இன்டெக்ரல் 0 to 2a f of x dx is equal to integral 0 to a f of x dx plus integral 0 to a f of 2a minus x into dx. இது வந்து 6th ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து f of xும் f of 2a minus xும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இந்த f of 2a minus xக்கு பதிலாக f of xனே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும்? integral 0 to a f of x dx plus integral 0 to a f of x dx அப்படின்னு ஆகும். அப்போ இந்த 2 இன்டெக்ரலையும் நம்ம ஆட் பண்ணும்போது 2 into integral 0 to a f of x dx இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரூவ் தட் integral 0 to pi sin power 6x into dx is equal to 2 into integral 0 to pi by 2 sin power 6x into dx. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணிக்கலாம். integral 0 to pi sin power 6x into dx. இப்போ நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ரிசல்ட் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா லிமிட் வந்து 0 to 2a அப்படின்னு இருக்கணும். இங்கே நமக்கு பையன் இருக்கிறதுனால இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 2a அப்படின்னு ஆகுதா? அப்போ நம்ம ப்ராப்ளத்தில் ஏங்கிறது பை பை 2 அப்படின்னு நமக்கு இருக்குது இல்லையா? 0 to 2a sin power 6x into dxன்னு இருக்குது. அப்போ f of xனுடைய வேல்யூ sin power 6x. நமக்கு வந்து ரிசல்ட் 1 படி f of xும் f of 2a minus xும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ரிசல்ட் 1 அப்ளை பண்ண முடியும். இப்போ f of 2a minus x அப்படின்னா 2 into pi by 2 minus x இல்லையா? இப்போ இதை எப்படி நம்ம எழுதலாம்? 2 2 கேன்சல் ஆகிடும். f of pi minus xனே எழுதலாம். இப்போ f of pi minus x அப்படின்னா என்ன? f of xல xக்கு பதிலாக pi minus xன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும்? sin power 6 into pi minus x. இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? sin of pi minus x whole power 6 இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். இப்போ sin of pi minus தீட்டான்னு இருந்ததுன்னா நம்ம sin தீட்டான்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்கே தீட்டா உள்ள இடத்துல x இருக்குது. அப்போ நம்ம sin x அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். sin x whole power 6 நம்ம மார்க் பண்ணுவோம். அதை நம்ம sin power 6xனே மார்க் பண்ண முடியும். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? f of xக்கே ஈக்குவலாக இருக்குது இல்லையா? f of x நம்ம ப்ராப்ளத்தில் என்ன? sin power 6x. அப்போது f of 2a minus xும் f of xும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம ரிசல்ட் 1 அப்ளை பண்ணலாம். ரிசல்ட் 1 படி நம்ம என்ன பண்ண முடியும்? 2 into integral 0 to a f of x into dxன்னு நம்ம இதை எழுத முடியும் இல்லையா? அப்போ 2 into integral 0 to a ஏங்கிறது நம்ம ப்ராப்ளத்தில் என்ன? pi by 2 0 to pi by 2 f of x into dx. f of xங்கிறது sin power 6x into dx. இப்போ இதுதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட் 1 யூஸ் பண்ணி இதனுடைய வேல்யூ ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரூவ் தட் integral 0 to pi cos power 4x into dx is equal to 2 into integral 0 to pi by 2 cos power 4x into dx. இப்போ இதுக்கான சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோட் பண்ணிக்கலாம். integral 0 to pi cos power 4x into dx. இப்போ நமக்கு 0 to 2a லிமிட் இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 2 into pi by 2. அப்போ 2aங்கிறது இந்த இடத்துல ஏன்ற வேல்யூ pi by 2ன்னு ஆகுது. f of xனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? cos power 4xக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் நம்ம f of xும் f of 2a minus xும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ரிசல்ட் 1 நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ 2a minus x அப்படின்னா 2 into pi by 2 minus x. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? f of pi minus xக்கு ஈக்குவல். இதனுடைய வேல்யூ cos power 4 into 4 of pi minus x cos of pi minus x whole power 4 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ நமக்கு cos of pi minus theta அப்படின்னு இருந்ததுன்னா மைனஸ் cos thetaன்னு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா? இப்போ மைனஸ் cos xன்னு நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம். whole power 4ன்னு இருக்குது. இப்போ இந்த 4 ஈவன் நம்பராக இருக்கிறதுனால மைனஸ் இங்கே இருக்குது. ஈவன் பவராக இருக்கிறதுனால அது நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? அப்போ நமக்கு இங்கே cos power 4x. இப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? f of xக்கே ஈக்குவலாக இருக்குது. அதாவது f of 2a minus x நம்ம நோட் பண்ணோம். அது f of xக்கே ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ரிசல்ட் 1 அப்ளை பண்ண முடியும். ரிசல்ட் 1 படி இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? 2 into integral 0 to pi by 2 அதாவது 0 to a ஏங்கிறது இங்கே pi by 2 இங்கே f of x dx. f of xங்கிறது cos power 4x into dx. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயும் இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல காஸ் டேர்ம் வரும்போது மட்டும் பவர் வந்து நமக்கு ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு இந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணி இதே போல் ஈஸியாக நம்ம நோட் பண்ண முடியும். இப்போ இந்த ரிசல்ட்டை ஜென்ரலாக நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி மார்க் பண்ணலாம்? அதாவது இன்டெக்ரல் 0 to pi cos power
nx into dx. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2 into integral 0 to pi by 2 cos power nx into dx if n is ஈவன். அதாவது காஸ் டேர்முக்கு மட்டும் நமக்கு n ஈவனாக இருந்தால் மட்டும்தான் இதனுடைய வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் சைனுக்கு நமக்கு என்னுடைய வேல்யூ ஈவனாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதில் n என்ன வேல்யூவாக இருந்தாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனால் இந்த இடத்துல n ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு காஸ் பவர் nx இன்ட்டு டிஎக்ஸினுடைய வேல்யூ இப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ப்ராப்பர்ட்டி 6 பேஸ் பண்ணி ரிசல்ட் 2 நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் f of x is equal to minus f of 2a minus x இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தென் சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்படி நோட் பண்ண முடியும்? அதாவது சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி நமக்கு இங்கே என்ன, integral 0 to 2a f of x dx is equal to integral 0 to a f of x dx plus integral 0 to a f of 2a minus x into dx இல்லையா? இப்போ இந்த இடத்துல f of x னுடைய வேல்யூ மைனஸ் f of 2a minus xக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? இங்கே f of xக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? மைனஸ் f of 2a minus x மைனஸை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு integral 0 to a f of 2a minus x into dx plus integral 0 to a f of 2a minus x into dx இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த 2 இன்டெக்ரலும் இது நெகட்டிவாக இருக்குது, இங்கே பாசிட்டிவாக இருக்குது, கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நமக்கு f of xனுடைய வேல்யூ மைனஸ் f of 2a minus x இருந்ததுன்னா சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி படி integral 0 to 2a f of x dx இதனுடைய வேல்யூ நமக்கு 0 ஆகும். இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஷோ தட் integral 0 to pi cos cube x into dx is equal to 0. இதுக்கான சொல்யூஷன் இப்போ integral 0 to pi cos cube x into dx இதனுடைய வேல்யூ தான் நமக்கு 0ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டியினுடைய செகண்ட் ரிசல்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டிலே 0 to 2aன்னு இருக்கணும், நமக்கு இங்கே பைன்னு இருக்குது. அப்போ நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 2 into pi by 2, அப்போ 2a அப்படின்னு இருக்கு இல்லையா, ஏங்கிறது இங்கே pi by 2. நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்? f of xனுடைய வேல்யூ மைனஸ் f of 2a minus xன்னு நம்ம செக் பண்ணணும். இங்கே நமக்கு f of x என்ன? cos cube x. நெக்ஸ்ட்டு f of 2a minus x. 2aனா a நமக்கு இங்கே pi by 2, இப்போ 2 into pi by 2 minus x இதனுடைய வேல்யூ நம்ம நோட் பண்ணோம். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? f of pi minus xக்கு ஈக்குவல். f of pi minus x அப்படின்னா என்ன? cos power 3 of pi minus x. நெக்ஸ்ட்டு இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? cos of pi minus x whole cube இப்படி மார்க் பண்ண முடியும். நமக்கு cos of pi minus theta அப்படின்றதா மைனஸ் cos theta இல்லையா, அப்போ நம்ம மைனஸ் cos எக்ஸ்ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே க்யூப், இங்கே வந்து ஆட் பவராக இருக்கிறதுனால இந்த மைனஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, மைனஸ்னே இருக்கும். மைனஸ் cos cube x இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். அப்போ நமக்கு இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் f of xக்கு ஈக்குவல் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? f of 2a minus xனுடைய வேல்யூ மைனஸ் f of xன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இல்லைனா இந்த மைனஸ் இந்த பக்கம் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா f of xனுடைய வேல்யூ f of 2a minus xக்கு ஈக்குவலாக இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டியில் செகண்ட் ரிசல்ட் படி இதனுடைய வேல்யூ என்னாகும்? நமக்கு 0 ஆகும். அதாவது integral 0 to 2a f of x into dxனுடைய வேல்யூ என்னாகும்? 0 ஆகும். இங்கே 0 to 2aக்கு பதிலாக 2 pi by 2 இருக்குது, f of xக்கு பதிலாக cos cube x இருக்குது, இதனுடைய வேல்யூ 0 ஆகுது. இப்போ இந்த எக்ஸாம்பிளை ஜென்ரலாக மார்க் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம மார்க் பண்ணலாம்? integral 0 to pi cos power nx into dx இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0க்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போ? if n is ஆட் n ஆட் நம்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வேல்யூ நமக்கு 0 ஆகும். ஈவனாக இருந்தால் என்ன ஆகும்னு நம்ம பார்த்தோம்? 2 into integral 0 to pi by 2 cos power nx into dx இருக்கும்.